ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப கெடுதல். அதனால் நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம அமைதியாக இருக்கலாங்கிறத டிப்ஸு கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்பில் என்டார்ஃபின்ங்கிற பொருள் சுரக்குது. அதனால் நமக்கு அது நம்ம மூடை இம்ப்ரூவ் பண்ண உதவுது. எக்ஸசைஸ்னால் ரொம்ப சிம்பிளாக வாக்கிங், சைக்கிளிங் அந்த மாதிரி பண்ணால் கூட போதும். ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் வரைக்கும், அதாவது அரை மணி நேரம் எக்ஸசைஸ்க்காக நம்ம ஒதுக்குறது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுறது. தியானம்ங்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்ம மூச்சு பயிற்சி பண்ணால் கூட நமக்கு மனசு அமைதியாகும். அதே மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது ப்ரெசண்ட் மொமெண்ட்டில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி வாழ்ந்தால் நமக்கு மனசு டைவர்ட் ஆகி நல்ல அமைதியாக கிடைக்கும். அடுத்தது சத்தான உணவு சாப்பிடணும். விதவிதமான பழங்கள், காய்கறிகள் அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளோட மூளையோட ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நமக்கு நல்ல ஊட்டச்சத்தும் எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும். இது கூட நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ண உதவும். அடுத்தது பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாட்டா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். நம்மளால் நம்ம வேலையை நல்லா செய்ய முடியாது. அதனால் தூக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு மினிமம் 7 மணி நேரமாவது தூங்குற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். நம்மளோட வேலை ஒரு நாளைக்கு நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம பயப்படுறோம் அதை பார்த்து. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், முக்கியமான வேலைகளை ஃபஸ்ட்டு செய்யலாம். அதே மாதிரி பெரிய வேலைகளை சின்ன சின்ன வேலைகளாக மாற்றி அதை நம்ம ஒன் பை ஒன்னாக செய்யறது கூட அந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் கூட நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணலாம். அடுத்தது சோஷியல் சப்போர்ட். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரொம்ப முக்கியங்க. நமக்கு ஏதாவது கஷ்டம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணலாம். நம்ம பிடிச்சவங்க கூட ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி சோஷியல் குரூப்ஸ் நிறையா இருக்குது. அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி சோஷியல் குரூப்பில் ஜாயின் பண்ணால் கூட அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாபீஸ். நமக்குன்னு பொழுதுபோக்கு டெய்லி நம்ம கொஞ்சம் வச்சுக்கணும். என்னன்னு பார்த்திங்கன்னா, போர் அடிக்கும்போது நம்ம கவலைப்படாமல் நம்ம புக்ஸ் ரீட் பண்ணலாங்க. புக்ஸ் ரீட் பண்ணுறது, மியூசிக் கேட்குறது, பாட்டு பாடுறது, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மாதிரி க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணுறது, ட்ராயிங், பெயிண்டிங், கலரிங் இந்த மாதிரி ஹாபீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லா நமக்கு மனசு நல்லா இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காஃபி நம்ம கம்மியாக குடிக்கணுங்க. அதில் இருக்கிற கெஃபைனுங்கிற பொருள் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை அதாவது நம்மளோட ஆங்ஸைட்டியை இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அதனால் காஃபியை லிமிட்டாக குடிக்கணும். அடுத்தது ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப். இது எதுவுமே நமக்கு உதவலைன்னா நம்ம ஒரு நல்ல கவுன்சிலராக பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணால் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க. இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.